ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சூப்பரான சொரக்காய் குழம்பு தாங்க. ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சுலபமாக ஈஸியாக செஞ்சிடலாம். செய்யவே தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. சொரக்காய் குழம்பு இந்த சீக்ரெட் படி யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். நீங்கள் எப்படி செஞ்சாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சுலபமாக ஈஸியாக ஒரு சூப்பரான சொரக்காய் குழம்பு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வானல்ல தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். கடுகெல்லாம் நல்லா பொரிய விட்டுற வேண்டாங்க, கருகி போயிடும். இப்போ இது கூட ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடுசாக கட் பண்ணி இது கூடவே சேர்த்துக்கலாம். வெங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுறலாங்க. வெங்காயம் எல்லாம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். சமையல் செய்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க. ரொம்ப ஈஸி தான். எல்லா சமையலும் ஒரே மாதிரி தாங்க இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம செய்கிறது தான் இருக்குது. ரொம்ப சுலபமாகவே செஞ்சிடலாம். சமையல் செய்கிறது அவ்வளோ பெரிய வேலையா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ரொம்ப சுலபமாக செய்கிற மாதிரி நம்ம சேனலில் ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப சுலபமான முறையில் குழம்பெல்லாம் எப்படி வைக்கிறதுன்னு இருக்குங்க. நம்ம வீடியோ புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெங்காயத்தெல்லாம் நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டோம் பாருங்கள். இப்போ இது கூட ஒரு 4 பூண்டை தட்டி இது கூட சேர்த்துக்கலாம். பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலே நல்லா கலந்து விட்டுருங்க. அதோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். இப்போ வெங்காயம் பூண்டெல்லாம் நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுட்டோம் பாருங்க. இப்போ இது கூட ஒரு 2 தக்காளியை மட்டும் கட் பண்ணி நல்லா பழுத்த தக்காளியாக பொடுசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம ஏன் பொடுசாக கட் பண்ணி சேர்த்துறோம் அப்படின்னா சீக்கிரம் வதங்கிடும், அதுக்காக தான். இல்லைன்னா உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளியையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுறணும். நல்லா வதங்கணும். நல்லா கொலைய வதங்கணுங்க. நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா அடி பிடிச்சிரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்பப்போ நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிரும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்து வதங்குறப்போ தக்காளி வெங்காயம் சீக்கிரமாக நமக்கு வதங்கிரும். அதுக்காக தான் உப்பு சேர்த்து நம்ம வதக்குறோம். ஃபர்ஸ்ட்லேயே உப்பு போட்டுக்கிறோம். உப்பு சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா சொரக்காய் எல்லாத்தையும் நான் தோல் எல்லாம் சீவாமல் அப்படியே தாங்க கட் பண்ணியிருக்கேன். தோலில் இருக்கிற சத்து நமக்கு கிடைக்கட்டும் அப்படின்றதுக்காக முழு சொரக்காயையும் நல்லா தோலோட நல்லா கழுவிட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லாவே கழுவிட்டு நம்ம நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி தண்ணியில் மறுபடியும் போட்டுட்டு அலசிட்டு அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாங்க. ஒரே ஆவிலேயே காய் வெந்துருங்க. சொரக்காய் சட்டுன்னு வெந்துரும். ரொம்ப டைம்லாம் எடுக்காது. அதுக்காக நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சொரக்காய் தனியாக வேக வச்சு வடிகட்டிட்டு அப்புறமா குழம்புல சேர்த்துப்பாங்க. நான் டைரெக்டாக அப்படியே சேர்த்துருவேங்க. அதோட சத்து எல்லாமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அப்படியே காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்க எல்லா காயுமே நம்ம இது கூட சேர்த்துட்டோம்.
சொரக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பா கிடைச்சா விட்டுறாதீங்க. நீங்களும் கண்டிப்பா இது மாரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாரி கிளறி விட்டுறலாம். இப்ப இது கூட நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லைங்களா? அதுதான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்த போறோம். வேற எந்த பொடியும் நம்ம சேர்த்த போறதில்லைங்க. ஆல்ரெடி அதிலேயே நமக்கு எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் எதுவுமே நம்ம சேர்த்தல. அப்படி இல்லன்னா, குழம்பு மிளகாத்தூள் இல்லாத பட்சத்தில நீங்க என்ன பண்றீங்கன்னா, மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, காரத்துக்கேற்ப மிளகாத்தூள், தனியாத்தூள் வந்து ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த தூள் எல்லாம் சேர்த்துட்டு, காய் வேகறதுக்கு கொஞ்சமா தண்ணி விட்டு, ஃபுல்லா இந்த மாரி அந்த பொடி எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுற மாரி, ஃபுல்லா இந்த மாரி கலந்து விட்டுருங்க. இப்ப அந்த தண்ணீல தட்டு போட்டு மூடிட்டோம்னா, நல்லாவே காய் வெந்துரும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க. இப்ப பாருங்க காய் எல்லாமே நல்லாவே கொதிச்சு, வெந்து தயாராயிருச்சு. 3/4 பதத்துக்கு காய் எல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. ஒரே ஆவியிலேயே இது வெந்துருங்க. தனியா இத வேக வைக்கணும் அப்டின்லாம் இல்ல. சீக்கிரமா வெந்துரும். உப்பு, காரம் எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்து ஒரு தடவைக்கு நல்லா செக் பண்ணிக்கோங்க. இப்ப காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா, இந்த பொடிய நீங்க சேர்த்துட்டீங்கன்னா, எப்படி நீங்க செஞ்சாலுமே ரொம்பவும் டேஸ்ட்டா இருக்குங்க சொரக்கா குழம்பு. அது என்ன பொடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலை இருக்கு இல்லைங்களா? அது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா மிக்ஸி ஜார்ல போட்டு பவுடர் மாரி பண்ணிட்டு, அத நம்ம இது கூட சேர்த்து நல்லா அந்த மாரி கடைசியா கலந்து விட்டுறணுங்க. நம்ம இந்த பொடிய வந்து தண்ணி கம்மியா சேர்த்துட்டு, இந்த நடக்கல்ல பொடியோட சேர்த்தோம்னா, நல்லா பொரியல் மாரி இருக்கும். ரொம்பவும் சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம தண்ணி அதிகமா சேர்த்ததுனால சொரக்கா குழம்பு மாரி இருக்காது. ஆனா இதுவும் டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். உங்களுக்கு எந்த மாரி வேணுமோ, அந்த மாரி நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ரொம்பவும் சுலபமான முறையில சூப்பரான ஒரு சுரக்கா குழம்பு எப்படி செய்றதுன்னு நம்ம இந்த வீடியோல பார்த்தோம். கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல இதே மாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு, எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. காயெல்லாம் எல்லாமே நல்லாவே வெந்துருச்சுங்க. குழம்பு நல்லா கம கமன்னு மணத்தோட சூப்பரா தயாராயிருச்சு. உப்பு, காரமெல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிட்டேங்க. நமக்கு கரெக்ட்டாவே இருக்கு. நீங்க கூட குறை இருந்தா பார்த்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாவும், சூப்பராவும் ஒரு சூப்பரான சொரக்கா குழம்பு ரெசிபி எப்படி செய்றதுன்னு நம்ம இந்த வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அப்படியே லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த குழம்பு வந்து சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாங்க. ரொம்பவும் நல்லாருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.